இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் உங்கள ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதாவது விசாரணைக்கு கூப்பிடுறாருங்கிற பட்சத்துல, அவர் என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ரீசெண்டா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 2026ல பாஸ் பண்ண ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கோர்ட் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் நடத்துற விசாரணையில வந்து தலையிட மாட்டாங்க. ஆனா விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஹராஸ் பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டும் கோர்ட்டால சும்மா இருக்க முடியாது. அதனால இன்வெஸ்டிகேஷன் அப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு பர்சனை விசாரணைக்கு அழைக்கிறப்போ செக்ஷன் 179 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி ரிட்டர்ன்ல தான் சமனை வந்து இஷ்யூ பண்ணணும். அந்த சமன்ல எந்த தேதி வரணும், என்ன டைமுக்கு வரணுங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடக்கிறதுங்கிறத ஸ்டேஷன் டைரி இல்லைன்னா ஜெனரல் டைரியில வந்து போலீஸ் ஆபீசர் வந்து கிளியரா ரெக்கார்ட் பண்ணணும். மூணாவது, இன்வெஸ்டிகேஷன் இல்லைன்னா என்கொயரிங்கிற பேர்ல எந்த ஒரு நபரையும் ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து ஒரு பிரிலிமினரி என்கொயரி அதாவது முதல்கட்ட விசாரணை இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றப்போ ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லலிதா குமாரி விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபிங்கிற கேஸ்ல என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட எண்ட்ல அந்த ஜட்மெண்ட்ஸோட டீடைல்ஸ் அட்டாச் பண்றேன், மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.